ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பகவானுடைய அருள்னால 2வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம அர்த்தங்களோட பார்த்துட்டே வரோம் நாள்தோறும் பகவத்கீதையில். 2வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையும், அதாவது இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் நினைவும் படுத்தினோம் போன தொடரில். இப்போது இந்த தொடர் மூலமாக 3வது அத்தியாயம் நுழையிறதுக்கு முன்னாடி 3வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு ஒரு அவுட்லைன் மாதிரி மேலாக பார்க்க போகிறோம். இது யார் சொல்லியிருக்கா? இது பகவத்கீதையிலே இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆளவந்தார்னு ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய குரு, அவர் 700 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய பகவத்கீதையை 32 ஸ்லோகங்களில் விளக்கியிருக்கார். அதை தன்னுடைய கிரந்தத்தில், புத்தகத்தில் கீதார்த்த சங்கிரகம்னு 32 ஸ்லோகங்கள். இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல் ஸ்லோகம் மூலமாக மொத்த கீதையினுடைய சாரம், 2வது 3வது 4வது ஸ்லோகங்கள் மூலமாக கீதையே 3ஆக பிரித்து 6 அத்தியாயங்களாக பிரித்து ஒவ்வொரு 6 அத்தியாயத்தினுடைய சுருக்கம், 5வது ஸ்லோகம் மூலமாக முதல் அத்தியாயத்தின் சுருக்கம், 6வது ஸ்லோகம் மூலமாக 2வது அத்தியாயத்தின் சுருக்கம், இப்போது 3வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை 7வது கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 7வது ஸ்லோகம் மூலமாக பார்க்க போகிறோம். அசக்தியா லோக ரக்ஷாயை குணேஷ்வாரோப்ய கர்த்ருதாம் சர்வேஸ்வரேவா ந்யஸ்யோக்தா த்ரிதீயே கர்ம காரியதா. லோக ரக்ஷாயை, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக, குணேஷு ஆரோப்பிய, செய்ய வேண்டிய கர்மயோகங்களை நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த மனப்பான்மை இல்லாமல் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 3 குணங்கள்னால செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, கர்த்திருதாம், அந்த செயலை, செய்ய வேண்டிய செயலை, அசக்தியா, பற்று இல்லாமல், அட்டாச்மெண்ட் எதுலேயுமே இல்லாமல், சர்வேஸ்வரேவா ந்யஸ்ய, எல்லாத்தையும் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சு. ஏன்னா நான் செய்யலைன்ற அந்த எண்ணம் முக்கியம் இல்லையா? நான் தான்ற அந்த அகங்காரமும் மமக்காரமும் வந்துடக்கூடாது. அதனால் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சு, பகவானுக்காக செய்கிறேன், பகவான் சாஸ்திரத்தில் இதை சொல்லியிருக்கார் அதுக்காக செய்கிறேன், பகவான் இது கடமைன்னு விதிச்சிருக்கார் அதுக்காக செய்கிறேன்ற அந்த மனப்பான்மையோட செய்யறதை பற்றி சொல்கிறது தான் இந்த 3வது அத்தியாயம். த்ரிதீயே கர்ம காரியதா உக்தா. இந்த 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் மட்டுமே செஞ்சால் போதும், அது மூலமாகவே நம்ம ஆத்மாவை உணர்ந்திடலாம், ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சிடும் அப்படின்னு தான் சொல்ல வருது இந்த ஸ்லோகம். அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றணும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நல்லது அப்படின்றதுக்காக கர்மயோகத்தையே செய்ய வேண்டிய விதத்தில் பற்று இல்லாமல், அட்டாச்மெண்ட் இல்லாமல் செஞ்சுட்டு வந்தால், அது மூலமாகவே பகவான்கிட்ட சமர்ப்பித்து செஞ்சுட்டு வந்தால், அது மூலமாகவே ஆத்மாவும் உணரலான்னு. நமக்கு இங்கே உடனே ஒரு சந்தேகம் வரலாம். போன அத்தியாயத்தில் தான் கர்மயோகம் செய்யணும், கர்மயோகம் செய்ய செய்ய தான் மனசு தெளிவாகும், அந்த மனசு தெளிவான அந்த நிலையில் தான் நம்ம ஞான யோகம் செய்ய முடியும். ஞான யோகம் செஞ்சு செஞ்சு வளர வளர அதில் வேற 4 படிக்கட்டு, இதெல்லாம் பிறகு தான் ஆத்மா உணரலாம் நம்ம பார்த்தோம். இங்கே என்னடான்னா, கர்மயோகத்தை மட்டுமே செஞ்சு அது மூலமாகவே ஆத்மா உணர்ந்துடலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த படிக்கட்டுகள் பாருங்களேன். அதாவது 2வது அத்தியாயத்தை பொறுத்த மட்டும் என்ன படிக்கட்டு இருக்குது அப்படின்னா, முதல்ல நமக்கு ஆத்மாவை பற்றின ஞானம், அந்த ஞானத்தோட அந்த புரிதலோட கர்மயோகம் செய்கிறோம், அதனால் மனசில் தெளிவு ஏற்படுது, அந்த தெளிவான மனசில் ஞான யோகம் பிறக்குது, அதை செய்ய செய்ய ஆத்ம சாட்சா்காரம். இப்போ 3வது அத்தியாயத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்கிறாருங்க ஆளவந்தார். முதல்ல ஆத்மாவை பற்றின ஞானம், ஆத்மாவை பற்றின ஞானத்தோட கர்மயோகத்தை செய்ய, அந்த கர்மயோகத்திலேயே எப்படி செய்கிறோன்ற அந்த அறிவோடு செய்யணும். செஞ்சால் அதில் மனத்தெளிவு வருது, அதிலிருந்து ஞான யோகம் இல்லாமல் டைரெக்டாக நேராக ஆத்ம சாட்சா்காரம் கிடச்சிடும் அப்படின்னு. அப்போ ஒரு படிக்கட்டை தாண்டி ஒரு டபுள் ப்ரமோஷன் மாதிரி போயிடும். இப்போ நமக்கு தோணலாம் எது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முதல்ல எதுக்குன்றதுக்கு, இதில் எந்த படிக்கட்டு அப்படின்றதுக்கு முன்னாடி இது எதுக்குன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே, ஒரு லாஜிக்கலாகவே பாருங்கள்.
சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன பழக்கம்? எல்லாமே செஞ்சு செஞ்சு தானே பழக்கம். ஒரு குழந்தைய கூட வச்சுக்கோங்க. அழும், சாப்பிடும், தவழ்றது எல்லாமே செயல்கள் இல்லையா? நம்ம புலன்களை கண்ணால் பார்த்து, வாயால் அழுது, வாயால் பேசி, கையால் எடுத்து, காலால் நடந்து, இந்த மாதிரி செயல்கள் செஞ்சு செஞ்சு தான் பழக்கம், ஆக்ஷன்ஸ். ஆனால் திடீர்னு இப்போ ஞான யோகம்ன்ற பேரில் எதுவுமே செய்யக்கூடாது, கையை காலை மடித்து உட்காந்து கண்ணால் எதையும் பார்க்காத, காதால் தேவையில்லாத கேட்காத அப்படின்னா நமக்கு எப்படி அது வரும்? எது நமக்கு பழக்கப்பட்ட விஷயமோ அதுதானே நமக்கு சுலபமாக வரும். திடீர்னு ஏன்னா கண்ணால் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கோ, காதால் கேட்டு எல்லாம் புரிஞ்சுக்கோ அப்படின்லாம் சொன்னது போக, திடீர்னு எதையும் கேட்காத, எதையும் பார்க்காத, எதையும் சாப்பிடாத, எல்லா புலன்களெல்லாம் அடக்கி உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மனசையும் உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னா எப்படி நம்மளால் செய்ய முடியும்? அப்போ பெரும்பாலான மக்களுக்கு எது சுலபமோ அந்த வழியையும் பகவான் நமக்கு கொடுக்குறார். அப்புறம் எதுக்கு ஞான யோகம்ன்ற படிக்கட்டு கொடுத்தார் அப்படின்னா, இப்போது இந்த வழியில் போக முடிஞ்சவங்க போங்க, இந்த வழியில் போக முடிஞ்சவங்க போங்க அப்படின்னு 2 வழி கொடுக்குறாரு. நமக்கு ஒரே வழி கொடுத்து இது தான் அப்படின்ட்டு பகவான் கொடுக்கல. இங்கேயும் பகவானோட எளிமை, கருணை பாருங்களேன். நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எல்லாராலையும்லாம் இது செய்ய முடியாது அப்படின்றத அவரே புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்கணும்லாம் எதிர்பார்க்கல, அவரே முன்னாடியே கொடுத்துட்றார். இப்படியும் ஒரு வழி இருக்குது, அது முடியலையா இப்படியும் ஒரு வழி இருக்குது அப்படின்றத கொடுக்குறார். இதை பற்றி டீட்டெயிலாக நல்லா விரிவாக 3வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த 3வது அத்தியாயத்தினுடைய பெயரே கர்மயோகம் அப்படின்னு. அதனால் தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.